ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மு ஹரிலாக்ஸ். இன்னைக்கு நான் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவரக்காய் மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான். சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1 kg மட்டன் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதை போர்டில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு வேணுன்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். தேங்காய், அதுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறமா மீன் டிஷ் அவரைக்காய், அதுதான் ஃப்ளேவர் எடுத்துக்காமிங்க. அதுக்கப்புறமா குழம்பு, சீரகம், பட்டை, லவங்கு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா அதில் பட்டை, லவங்கு அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மட்டனை போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது குக்கர் மூடி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயை வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சம் லவங்கு, சீரகம் போட்டு இது பண்ணுங்க, பாயில் பண்ணுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பூண்டு, அப்புறமா இஞ்சி ஒரு 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 கைப்பிடி 2, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமா வதக்கி ஆயிட்ட பிறகு இது ஆக்சுவலாக மிக்சிக்கு போடுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்கிறது. குட்டீஸ் வருது பாருங்க, அதுக்கு வீடியோனா ஃபுல் குஷி. வீடியோ பார்த்தோன்னே பாருங்க, அது மூஞ்சில் ஃபுல்லாக ரியாக்ஷனே ஆகிற மாதிரி இருக்கும். இது வதக்கி எடுத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கோடம்பி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமா தேங்காய் போட்டுக்க நம்மளுக்கு அதை கொஞ்சம் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஸ்மெல் போடுற மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்கு அவரைக்காய் ஒரு ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வந்துட்டு இருக்குது வர்த்தாத ஒரு சைடுக்கு. நம்ம வேறு இந்த மசாலா மிக்சியில் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டாட்ட பிறகு கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூனு, அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறமா மிக்சி கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா நம்ம ஒரு கை அளவு. அதுக்கப்புறமா மட்டனை எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, சூப்பராக வந்துட்டு இருக்குது, ஸ்மூத்தாக கடிக்கிறதே தேவையில்லை. அப்புறமா மிக்சி ஒரு போட்டுக்கலாம், ஃபுல்லு நல்லா கிரைண்ட் ஆகும் மாதிரி. கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா கொஞ்சம் சேம் பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சம் லவங்கு, அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அப்புறமா வெங்காயம் கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற ஒரு அளவுக்கு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு வதக்கிக்கலாம். அப்புறமா நம்ம மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்களா, அதை அத்தி போட்டு கொஞ்சம் ஸ்மெல் போகிற அவ்வளோ வதக்கிக்கலாம். வதக்கி ஆயிட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி, அதுக்கப்புறமா கரம் மசாலா நம்ம நல்லா ஸ்மெல்லுக்கு ஃப்ளேவருக்கு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அவ்வளோ மிளகா பொடி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு கொதி ஆயிட்ட பிறகு மட்டனை அதில் சேர்க்கலாம். மட்டன் சேர்த்துட்ட பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுடுங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்கு இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல் பாயில் ஆச்சுன்னா பீஸாக உடஞ்சிடும். கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிட்டு அவரைக்காய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா ஃபைனலாக எப்படி வந்துக்குதுன்னு பாருங்க. காமிக்கிற ஒரு நிமிஷம். பாருங்க அவுட்புட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.